நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொட்டி பின்பற்றிய எல்லா நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள், இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்குமாக வசியத்து செய்து, இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் நம் அனைவரையும் ஒன்றிணைத்த அல்லாஹ்வை புகழ்ந்து, வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜும்மாவுடைய இந்த கடமையை நிறைவேற்ற ஆங்காங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எத்தனையோ இடங்களை அல்லாஹு தாலா புனிதப்படுத்தி வைத்திருக்கின்றான். இடங்களிலே புனிதமான இடமாக மக்கத்துல் முக்கர்ரமா, மதீனத்துல் முனவ்வரா, பைத்துல் முகத்தஸ் ஆகிய இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. நேரங்களில் புனிதமான துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில முக்கியமான நேரங்கள் இருக்கின்றன. அதுபோன்று இரவுகள், புனிதமிக்க இரவுகள் இருக்கின்றன. லைலத்துல் கத்ருடைய இரவுகள், பராத் இரவு என்று புனிதமிக்க இரவுகள் இருக்கின்றன. அதுபோன்று அல்லாஹு தஆலா மனிதர்களிலே நபிமார்களையும், நபிமார்களிலே ரசூல்மார்களையும், அதிலும் குறிப்பாக எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புமிக்கவர்களாக ஆக்கியிருக்கின்றார். மலக்குமார்களிலே வானவத் தலைவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ரூஹுல் அமீன் அவர்களை சிறப்புமிக்கவர்களாக வைத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹு தஆலா புனிதம் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக சிலவற்றை விட சிலவற்றை உன்னதமாக புனிதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நாம் எல்லாம் நன்கு அறிந்ததே. அல்லாஹுடைய கலாம் பேச்சுக்களிலே மிக புனிதமான ஒரு பேச்சு குர்ஆன். இப்படி ஒவ்வொன்றிலும் புனிதம் இருப்பதை போன்று மாதங்களிலே புனிதமிக்க மாதம் என்று அல்லாஹு தஆலா வரையறுத்து வைத்திருக்கின்றான். 4 மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்கின்றான். இது ரஜபு மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் எல்லாம் இருப்பதால் தொடர்ந்து பள்ளிவாசல்களிலும் சூறாவுகளிலும் எல்லா இடங்களிலும் ரஜபு மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை மறுபடியும் மறுபடியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய காரணம் என்னவென்றால், அது சாதாரணமான மாதம் அல்ல. அல்லாஹ்வே நேரடியாக புனிதமிக்க மாதங்களில் ஒன்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை புனிதப்படுத்தி இருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதத்தை புனிதம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவேதான் மாதங்களிலே இந்த 4 மாதங்களை புனிதமிக்க மாதங்களாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். எனவேதான் இது பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்வதன் மூலமாகவும் நம்முடைய நாட்களை சரியான முறையில் உபயோகப்படுத்தி இறைவனுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான் என்பதன் காரணத்தினால்தான் நாம் இந்த ரஜபு மாதத்தை பற்றி மறுபடியும் மறுபடியும் நினைவூட்டி கொண்டே இருக்கின்றோம். இஸ்லாமிய மாதங்களிலே ஒரு 7வது மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் வருகிறது. ரஜப் என்று சொன்னாலே கண்ணியம், மரியாதை என்றுதான் அதனுடைய பொருள். அதற்கு பல பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரஜபு மாதத்திற்கு ஒரு அழகான விளக்கம் ஒன்று சொல்லுகிறார்கள். ரஜப் என்ற வார்த்தையிலே ரா, ஜீம், பா இந்த 3 எழுத்துக்கள் இருக்கிறது இல்லையா? ரா என்று சொன்னால் அது ரஹ்மத்துல்லா, அல்லாஹுடைய ரஹ்மத், இரக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஜீம் எதை குறிக்கிறது என்றால் ஜூதுல்லா, அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய
கொடையாளன், அவனுடைய கொடையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. பா என்றால் பிர்ருல்லா, அவனுடைய இரக்கத்தன்மையின் காரணத்தினால் அவன் செய்யக்கூடிய நன்மைகள் இந்த உம்மத்திற்கு ஏராளம் ஏராளம் இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிக கொடையாளனாகவும் இரக்கமுடையவனாகவும் அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ரஜபு மாதம் இருக்கிறது என்பதாக அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இன்னும் ரஜபுக்கு உலமா பெருமக்கள் எண்ணற்ற பெயர்களுடைய அர்த்தங்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார்கள். அல் அசப் என்று சொல்லுகிறார்கள், அசப் என்று சொல்கிறார், அதாவது அல்லாஹுடைய அருள் மழை பொழியக்கூடிய ஒரு மாதம் என்கிறார்கள். அசம் என்கிறார்கள். செவிடு மாதம் என்று சொல்லுகிறார்கள். செவிடு மாதம் என்று சொன்னால் அங்கு போர், சண்டைகள், ஆயுதம் ஏந்துதல், வழிப்பறி, கொள்ளை, சண்டை, சச்சரவு, இது எதுவுமே எந்த விதமான சப்தமும் கேட்காத ஒரு அமைதியான மாதம் என்பதை குறிக்கும் வகையிலே அவர்கள் செவிடு மாதம் அசம் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல ரஜபுல் முதர் என்று சொல்கிறார். ரஜபுல் முதர் என்றால் முதர் என்று ஒரு கூட்டம் கோத்திரம் இருக்கிறது. அந்த கோத்திரம் ரஜபு மாதத்தை மிக மிக புண்ணியமான மாதமாக ஹாஉலா யஹ்தரிமு ரஜப், ரஜபை அவர்கள் மிகவும் புனிதமிக்க மாதமாக அதை போற்றுவார்கள் என்பதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே பெருமானார் இந்த வார்த்தையை சொல்லியே அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஜபுல் முதர் என்று சொல்லுகிறார்கள். எனவே அது ரஜபுல் முதர், முதருடைய மாதம் ரஜப் என்று கூட அதற்கு சொல்லப்படுகிறது. அதுபோல ரஜப் என்றாலே கண்ணியம், மரியாதை என்று பொருள். இதையெல்லாம் காட்டிலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இது ஷஹ்ருல்லா, அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லுகிறார்கள். ஷஹ்ருல்லாஹி ரஜப் வ ஷாபான் ஷஹ்ரி, என்னுடைய மாதம், ஷாபான் என்னுடைய மாதம், வ ரமதான் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு உம்மதி, உம்மத்துகளுடைய மாதம். ரஜபுடைய மாதம் அவன் அல்லாஹு தாலா இந்த மக்களுக்கு என்னென்ன அருள் வளத்தை கொடுக்க முடியுமோ அந்த அருள்களை எல்லாம் அந்த மாதத்திலே அவன் கொடுக்கின்றான். அவன் பாவ மன்னிப்பை வழங்குகின்றான், பேரருள் புரிகின்றான் என்ற காரணத்தினால் அது அல்லாஹுடைய மாதம் என்பதாகவும், ஷாபானுடைய மாதம் பெருமானார் என்னுடைய மாதம் என்று சொல்லி, ரமலான் என்ற மாதம் உம்மத்துடைய மாதம், உம்மத்துக்கு தேவையான அத்துணையையும் அத்துணை வளங்களையும் அல்லாஹு தாலா அந்த மாதத்தில் பரிபூரணமாக கொடுத்து விடுகிறான் என்பதன் காரணத்தினால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துடைய மாதம் ஷஹ்ரு ரமதான் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த். மாதங்கள் கணக்கிடப்பட்டது எப்படி என்றால், ஆரம்பத்திலிருந்தே இந்த உலகம் பூமி வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே அல்லாஹு தாலா மாதங்களை 12ஆக வைத்திருக்கின்றானாம். அல்லாஹு தாலா நேரடியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் நேரான மார்க்கம். ஃபலா தظلموا فيهن أنفسهم ஃபலா தظلموا فيهن أنفسكم, இதிலே நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், விரோதம் கொள்ளாதீர்கள், யாரையும் பகைமை கொள்ளாதீர்கள், யாரிடமும் போர் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா மிக தெளிவாக நமக்கு நேரடி கட்டளை விடுக்கின்றான். வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபத்தன் கமா யுகாத்திலூனக்கும் காஃபா, இருந்தாலும் யாரேனும் உங்களிடத்தில் அநியாயமாக உங்களை எதிர்த்து போரிட வந்தாலோ, அப்படி என்றால் உங்களுக்கு உரிமை இருந்தது என்று சொன்னால் நீங்கள் போரிடலாம் என்பதையும் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா முத்தகீன்களோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கின்றான். ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உரையிலே இதையும் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 12 மாதங்கள் இருக்கின்றன, அதிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்கின்ற 3 மாதங்களும் தனித்து ஒன்றை, அதாவது முத்தவாலியாத்,
ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வருகின்றது. அதிலே ஒரு மாதம் மட்டும் தனித்து, ரஜப் என்கின்ற மாதம் தனித்து வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக 3 மாதங்கள் தனியாக, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்கின்ற தொடர்ச்சியான 3 மாதங்களும், ரஜபுடைய மாதம் தனித்து வருகிறது. இந்த 4 மாதங்களும் இந்த 12 மாதங்களிலே மிக புனிதமிக்க மாதமாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் என்பதை பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிய தருகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே நான் சொன்னது போன்று போரிடக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, அமைதி நிலவ வேண்டும். அமைதி நிலைநாட்டப்பட்டது அரபு மக்களுக்கு மத்தியிலே. இது அல்லாஹ் தாலா இதை சொல்லுவதற்கு முன்னாடியே இந்த நடைமுறை அரபுகளுக்கு மத்தியிலே இருந்து வந்தது. அல்லாஹ் தாலா அந்த நடைமுறையை அப்படியே தொடர நமக்கு சொல்லுகின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அப்படி ஒரு அமைதி நிலைநாட்டப்பட்டதன் காரணத்தினாலே எவ்வளவு பெரிய நன்மைகள் என்றால், அந்த காலகட்டத்தில் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கத்துல் முக்கர்ரமாவையும் மதீனாவையும் வெளிநாடுகளிலிருந்து, வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவர்கள் துல்காய்தா மாதத்தில் அவர்கள் வருவார்கள். அமைதி மாதம் என்ற அடிப்படையில் அமைதி டிக்ளேர் பண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டதன் காரணத்தினாலே அங்கே நல்ல முறையில் எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை இல்லாததால், நல்ல பாதுகாப்பு இருக்கின்ற சூழ்நிலையில் இருப்பதால் அவர்கள் மிக பாதுகாப்போடு வருவார்கள். பாதுகாப்பான முறையிலே துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அவர்கள் பாதுகாப்பான முறையிலே ஹஜ் செய்வார்கள். அதனை தொடர்ந்து முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்புவார்கள். இப்படி ஒரு சிறப்பு மிக்க அற்புதமான ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. ரஜபுடைய மாதம் தனித்து இருக்கிறது. ஆனால் அந்த ரஜபுடைய மாதத்திலே அமைதி என்கின்ற காரணத்தினால் மக்கள் அங்கு சென்று உம்ராவிற்காக செல்லக்கூடிய, ஹஜ்ஜுடைய காலம் இல்லையே என்பதனால் உம்ராவிற்கு பாதுகாப்பான முறையில் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக மிகச் சிறப்பு மிக்க ரஜபு மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதம் ரமதானுக்கு தயாராகுவதற்குரிய மாதம். எப்படி ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஃபுட்பால் விளையாடுவதற்காக ஆரம்பத்தில் வார்ம் எடுப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நமக்கு அல்லாஹ் தாலா ஆரம்ப இந்த ரஜபுடைய மாதத்தை அமைத்திருக்கின்றான். இங்கே நாம் எடுக்கின்ற பயிற்சி தயாரிப்புகள் நம்மை ஷாபானை தாண்டி அந்த ரமலானுக்கு மிக உத்வேகத்தோடு, நல்ல இறையச்சத்தோடு, நம்முடைய உடலில் ஆரோக்கியத்தோடு அதை எதிர்கொள்வதற்குரிய நல்ல வாய்ப்பை அது அமைத்து கொடுக்கும். எனவே மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம். இன்னும் சொர்க்கத்திலே ஒரு ஆறு ஓடுகிறது என்று சொன்னார்கள். அந்த ஆறு பிரத்யேகமாக யார் ரஜபு மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ, ஒரு நோன்பு வைத்தால் அல்லாஹ் தாலா அங்கே அந்த ஆற்றிலிருந்து நீரை புகட்டுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ரஜபு மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இருக்கக்கூடிய ஓரிரு மாதங்களை நாம் நல்ல வழியில் நம்மை திருத்தி கொண்டு நேர்வழியில் வந்து அல்லாஹுடைய மாதத்தை சிறப்பு மிக்கதாக அடைந்து நாம் நல்லருள் பெற வேண்டும் என்று துஆ செய்வோமாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். இறைவா, எங்களை நீ ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பேரருள் புரிவாயாக, பரக்கத்து செய்வாயாக, ரமதான் மாதத்தை வெற்றிகரமாக அடைய செய்வாயாக என்ற துஆவோடு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.